அது வந்து ஒரு மைல் ஸ்டோன். பட் ஆனா இந்த 100 மேட்சுக்கு பின்னாடி எவ்வளவு எஃபர்ட் இருக்கு, எவ்வளவு பேரோட எஃபர்ட் இருக்கு, எவ்வளவு பேருக்கு அந்த மேட்ச்ல அடிபட்டு இருக்கு, எவ்வளவு பேருக்கு வந்து எவ்வளவு விஷயத்தை தாண்டி எல்லாம் வந்திருக்காங்க மேட்சுக்கு. சில பேர்லாம் ரொம்ப பர்சனல் எமர்ஜென்சி. அதே டைம்ல நம்ம டீம் நிறைய பேர் கல்யாணமும் ஆச்சு, எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. எனக்குமே நான் வந்து எல்லாரும் ஒர்க் பண்றேன், வீட்டுல குழந்தை இருக்கு, வெயிட் இருக்காங்க. அதை தவிர நமக்கு வந்து கிரிக்கெட் மேனேஜ் பண்றோம், அது தவிர மல்டிபிள் திங்ஸ் நம்ம பண்றோம் பர்சனலா. சோ இது வந்து அவுட் ஆஃப் பேஷன் தான். இப்ப நம்ம இந்த கிரிக்கெட் ஆடி நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு இந்தியா ஆட போறோம் கேட்டா இல்ல. இப்ப சில பேருக்கு சான்ஸ் கிடைக்குது. இப்ப நம்ம டீம்ல ஆடி பெனிட்டோ ஒரு 4th டிவிஷன் சைன் பண்ணிருக்காங்க, இன்னொருத்தர் 5th டிவிஷன் சைன் பண்ணிருக்காங்க இந்த சீசன். சோ அப்படி இருக்கும்போது அதுதான் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ். ஒருத்தன் ஒரு ஸ்டெப் செமி ப்ரொஃபஷனலா ஆடுறாங்க, அந்த லெவலுக்கு போறோம். சோ அது நமக்கு ஹாப்பி தான். இந்த மாதிரி எனக்கு கொண்டு போகணும். அல்டிமேட்லி இவ்வளவு மேட்ச் ஆடிவாங்க, நம்ம கோஆபரேஷன் தான் முக்கியம். லைக் எல்லாரோட கோஆபரேஷனால தான் இருந்தது. அதே மாதிரி கோஆபரேட் பண்ணுங்க. அரியெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க நிறைய மேட்ச், லைக் பிளேயர்ஸ் அரேஞ்ச் பண்றதுலயும் சரி, யாரா வரலாம் டக்குன்னு ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஸ்டெப் இன் பண்ணுங்க. உங்களால எது முடியுமோ சின்ன விஷயம், சின்ன ஹெல்ப்னாலும் பெரிய ஹெல்ப்னாலும் கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல் தான். நீங்க வந்தாலே ஃபர்ஸ்ட் அது ஹெல்ப்ஃபுல் தான். நீங்க வந்துட்டீங்கனாலே நான் பிளேயிங்ல யாரையும் தேட வேணாம். சம்டைம்ஸ்